ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் அங்குரார்ப்பணத்தோட ஸ்டார்ட் ஆகுது. இத பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனையும் இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல முக்கியமான ஒரு சில தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தரிசனம் போற எல்லாருமே லேட்டஸ்டான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சிரமங்கள் இல்லாமல் நீங்களும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம திருமலை திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஃபுல்லாவே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. மேக்சிமம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 6 மணி நேரம் தான். ஒரு 3ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எதனால இந்த கிரௌடும் இந்த லைனும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கன் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க, நாளைக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணனால எல்லாருமே நேரடி ஃப்ரீ தர்ஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல வெயிட்டிங் கிடையாது, எல்லாமே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 4வது சனிக்கிழமை. இன்னைக்கு கிரௌட் ரொம்ப ஹெவியா இருக்கா அப்படின்னா இல்ல, நார்மலா தாங்க இருக்கு. தாராளமா நீங்க நாளைக்கு கூட தரிசனம் பிளான் பண்ணலாம். நேரடி இலவச தரிசனத்துல ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம், மேக்சிமமே 6 மணி நேரம் தான் ஆகுது. மினிமம் ஒரு 2.5 ஹவர்ல கூட சிலர் தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5ல இருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேத்தெல்லாம் எங்களுக்கு நைட்டு ஸ்லாட் தான் இருந்துச்சு, ஆனா மத்தியானம் போனப்போ எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க, நாங்க ஒரு 1.5 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் தரிசனம், விஐபி ரெக்கமெண்டேஷன்ல வர்ற தரிசனம்லாம் 14ஆம் தேதியில கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கல்யாணோற்சவ சேவாலாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தர்ஷன் இருக்கு. 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் முடிகிற வரைக்குமே ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இந்த டிக்கெட்லாம் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாட்களுக்கு அந்த பக்தர்களோட கவுண்டிங்கும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாம் மோரோவர் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். மண்டேல இருந்து, அதாவது திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு எப்பவும் போல எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் நடைபாதை ஸ்ரீவாரி மெட்டில கொடுக்கக்கூடிய டோக்கனும் ரெகுலரா காலையில கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நேரடி தரிசனமும் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்லயே தர்ஷன் போகலாம். 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமா போகலாம். அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, சந்திர கிரகணத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அன்னைக்கு கோவில் திறந்திருக்குமா மூடி இருக்குமான்னு சொல்லிட்டு. நீங்க என்ன ஸ்லாட் டிக்கெட் ஆன்லைன்ல நமக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தரிசனம் கண்டிப்பா இருக்கும். நைட்டுக்கு தான் க்ளோஸ் பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மத்தியானம் இந்த மாதிரி போய் தரிசனம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆன்லைன்ல டிக்கெட் ஓபன் ஆகி நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா தரிசனம் போகலாம். இது இன்னைக்கான தர்ஷன் பத்தின அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்து மத்தியானம் ஒரு 3 மணி போல உங்களுக்கு பத்மாவதி தாயார் கோவில்ல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி டிடிடி ஒரு பிரஸ் ரிலீஸுமே கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவிலோட பக்தர்களுக்கு ரூபாய் 200க்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்ய டிடிடி ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட் வாரியாக 1 மணி நேரத்துக்கு 200 டிக்கெட்டுகள் வீதம் ஒரு நாளைக்கு சுமார் 2000 டிக்கெட்டுகளை பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பக்தர்கள் சுபதம் நுழைவாயில் மூலமா தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படும். டிடிடி தேவஸ்தானம் .ap.gov.in என்ற இணையதளத்தில் பக்தர்கள் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ நீங்க சுபதம் என்ட்ரி வழியா உங்களை தர்ஷனுக்கு அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பாக்குறதுக்கு புக்கிங் பேஜ்லயே நேத்து இந்த நோட்டிபிகேஷன் எடுத்துட்டாங்க. பட் இப்போ நோட்டிபிகேஷன் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஸ்ரீ PAT அப்படின்றது தான் அந்த தர்ஷன் டிக்கெட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தர்ஷன் அவைலபிள் இருந்தா ஓப்பன் ஆகும். 16ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இன்னும் அவைலபிள் இருக்கு. டிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்டா நம்ம போயிட்டு தர்ஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது புதுசா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நவராத்திரி அப்படின்றனாலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒவ்வொரு மாசமும் இப்படி கொடுப்பாங்களா இல்ல இல்லையான்றது தெரியல. மேபி ஒவ்வொரு மந்த்தும் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் பிளான் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்ததான் நேற்று டிடிடி வந்து பிரம்மோற்சவம் டைம்ல வந்து லக்கேஜ் வந்து நம்ம வாங்குறதுக்கான கவுண்டர்ஸ் பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அக்டோபர் 19ஆம் தேதி கருட சேவையை முன்னிட்டு காட் ரோட்ல இருசக்கர வாகன சேவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி நவராத்திரி பிரம்மோற்சவ விழா அக்டோபர் 15ஆம் தேதி நாளையில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி சேவா சதன் முன்பு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் லக்கேஜுகள் மற்றும் செல்போன்களை சேமித்து வைக்க கூடுதல் லக்கேஜ் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள ஜிஎன்சி, டிபிசி, பிஏசி 4 ஆகிய இடங்களில் லக்கேஜ் கவுண்டர்கள் உள்ளன. பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன போக்குவரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் பிஏசி 4 லக்கேஜ் கவுண்டர்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இவர்களின் வசதிக்காக வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் எதிரே கல்யாண வேதிகா பின்புறம் உள்ள ஸ்ரீவாரி சேவா சதன் அருகே பறந்து விரிந்த பகுதியில் கூடுதலாக 3 லக்கேஜ் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலில் இருந்து ஸ்ரீவாரி தரிசனம் முடித்து வெளியே வரும் பக்தர்கள் மற்றும் வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்தில் அன்னப்பிரசாதம் பெற்ற பக்தர்கள் அருகில் உள்ள ஸ்ரீவாரி சேவா சதன் அருகே இருக்கக்கூடிய கவுண்டர்கள்ல உங்களோட லக்கேஜ் மொபைல்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அக்டோபர் 19ஆம் தேதி வரைக்கும் கருட சேவை நடக்கிறதுக்கு இருக்கு. போக்குவரத்து பிரச்சனையின்றி அதிக வாகன போக்குவரத்து காரணமாக திருமலை டு திருப்பதி காட் சாலையில் இருசக்கர வாகன போக்குவரத்தை டிடிடி ரத்து செய்துள்ளது. இதையும் பக்தர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவம் நாளைக்கு 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் போறீங்கன்னா லக்கேஜ் கவுண்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா டிடிடியோட வெப்சைட் இவ்வளவு நாள் வந்து திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்ற வெப்சைட் தான் வந்து இருந்துச்சு. இப்ப ஆப்லயும் சரி அவங்களோட வெப்சைட்லயும் சரி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புக்கிங்ல எல்லாம் எந்த மாற்றமுமே கிடையாது. அந்த வெப்சைட்டோட URL இருக்கும் இல்லையா, அதுலதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ttdevasthanams.ap.gov.in இதுதான் டிடிடியோட அபிஷியல் வெப்சைட். சப்போஸ் நீங்க வெப்சைட்ல ஏதாவது பார்க்கும்போது திருப்பதி பாலாஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதனால டிடிடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்லயும் சரி அவங்களோட வெப்சைடும் சரி ஒரே மாதிரி நேம்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்து இருக்காது. ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே இருக்குல்ல ttdevasthanams.ap.gov.in. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வெப்சைட்ல புக்கிங் எல்லாமே சேம் தான். வெப்சைட்டோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் தான். ஸோ நேற்று கொடுத்த அந்த புக்கிங்ஸ்ல கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, ttdevasthanams.ap.gov.in வெப்சைட்ல நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிரம்மோற்சவத்தோட அங்குரார்ப்பணம் வந்து நடக்குது. நாளையில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாகன சேவா இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். செக் பண்ணி பாத்துக்கோங்க. தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா தான் அங்க இருக்கு. கூட்டம்லாம் ஒன்றும் ஹெவியாவே கிடையாது. இன்னையிலிருந்து குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், விபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்க புக் பண்ணியிருக்கிறவங்க இல்லைன்னா நேரடி இலவச தரிசனத்துல நீங்க சாமி பார்த்துக்கலாம். ஜனவரி மாசத்தோட புக்கிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் டிடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்காவது ஜனவரி டிக்கெட் வேணும் அப்படின்னா டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றோம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம எங்க சேனல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.